சீமான் போன்றவர்கள் மீண்டும் கடப்பாறையை தூக்கி இருக்கிறார்கள். பார்ப்பனர்களுக்கு எது கடப்பாறை? பூணூல் வச்சுக்கிட்டு ஏதாவது நீங்க வந்து ஆட்டலாம்னா சொல்லலாம். அவங்க கடப்பாறையை எடுத்துட்டு இவரு இடிக்க போறாரு. அந்த கடப்பாறை வந்து வாங்கி இடிக்கிறதா இருந்தா கூலிப்படை தான் அதை செய்வாங்க. அப்ப RSS கூலிப்படையாக அண்ணன் சீமான் அவர்கள் இருக்கிறார் என்பதை அவரே ஒப்புக்கொள்கிறார்கள். இந்தியா முழுக்க இந்து ராஷ்டிரத்தை நிறுவுவதற்கு ஒரே மொழி ஒரே நாடு என்கின்ற அந்த அரசியலை நிறுவுவதற்காக எல்லா வேலையும் செய்து கொண்டிருக்கிறார்கள் பாஜக. அதை எதிர்த்து போராடுவதற்கு துப்புள்ள ஆடு மாடுக்கு மாநாடு நடத்துறோம். ஆணவ படுகொலை தடுத்து நிறுத்துவதற்கு தனிச்சட்டம் மீண்டும் நம்ம போராடுறோம். அப்பதான் தண்ணி மாநாடு நடத்துறாரு. தண்ணி மாநாடு விஜயும் நாம் தமிழர் சீமானும் RSS பெற்றெடுத்த பிள்ளைகள் சொன்ன உடனே வந்து எனக்கு பெரியாரு வந்து அவர் இல்ல அண்ணன் திருமாவளவன் தான் எனக்கு பெரியாரு மாத்துறது. மருத்துவர் ராமதாஸ் அவர்களும் எனக்கு பெரியாரு. சாதி ஆணவ படுகொலையை ஆதரிக்கின்ற ஒருவரும் உனக்கு பெரியாரு, சாதி ஆணவ படுகொலைகளுக்கு எதிராக போராடுவோர் உனக்கு பெரியாரா? வேதம் உடையது இந்த நாடு, நல்ல வீரர் பிறந்தது இந்த நாடு. எதுக்கு வீரர் பிறந்திருக்கிறாருன்னா சேதமில்லாத ஹிந்துஸ்தானம் அதை அமைக்கிறதுக்கு. பாரதியார் தந்தை பெரியார் தனித்தமிழ்நாடு கோரிக்கை எழுப்பியது தமிழ் தேசிய அரசியலுக்கு பொருந்துமா இல்ல ஹிந்துஸ்தானம் கேட்ட பாரதியாருடைய அரசியலுக்கு பொருந்துமா? அறிவு வேணாம். எல்லாவற்றையும் தந்தை பெரியார் அவர்கள் எப்படி பார்த்தார், அவருடைய அந்த பார்வைக்காக, அவருடைய போராட்டத்திற்காக, அவருடைய அரசியலுக்காக பெண்கள் பாராட்டி கொடுத்ததுதான் தந்தை பெரியாருடைய பட்டம். அப்ப நீ என்ன பண்ற? தந்தை பெரியாரை ஏற்றுக்கொள்ள மாட்டோம், அந்த பட்டத்தை நாங்கள் ஏற்றுக்க மாட்டோம், பட்டம் சொல்ல மாட்டோம், மற்றவங்களுக்கு நீ கொடுக்குற அப்படின்னா உனக்கு எவ்வளவு ஒரு தலித் வெறுப்பு இருக்கு. ஏன்னா கொடுத்தது அவங்க. பெண்கள் மீது எவ்வளவு மோசமான உனக்கு வன்மம் இருக்கு. திருப்பரங்குன்றம் மலைக்கு ஏறி போய் பார்த்து இந்த இடத்த அவரே ஆய்வு செஞ்சேன்னு சொல்ல, ஒரு பெரிய ஆய்வாளர் அவரே ஆய்வு செஞ்சு போய் இந்த மாதிரி வந்து இந்த இடத்துல ஏத்துறதுக்கு நான் வந்து பார்த்தேன், அதுல ஏத்தலாம்னு சொல்லி சொல்றாரு. ஆனா கரூரில் இருக்கின்ற நெரூர் என்ற கிராமத்தில் இருக்கின்ற ஒரு ஜீவ சமாதியினுடைய கோயில்ல பார்ப்பனர்கள் சாப்பிட்டு போட்ட எச்சில பார்ப்பனர் அல்லாத இந்துக்கள் உருளலாம் சொல்லி இவர்தான் தீர்ப்பு கொடுத்தார். 2024 தீர்ப்பு கொடுத்தாரு. திருப்பரங்குன்றம் மலையில போய் நீ போய் ஆய்வு செஞ்சு பார்த்தேன் அப்படின்னு சொன்னீங்களே, எச்சில உருண்டெடுத்தா நீங்க வந்து தீர்ப்பு சொன்னீங்களா? தீர்ப்பு சொல்றாங்க. தீர்ப்பு என்பது வேறு, நீதி என்பது வேறு. நீ சொன்னது எங்களுக்கு நீதி இல்லை. இவரெல்லாம் ஒரு நீதிபதி, இதை கேட்டா நீதிமன்ற அவமதிப்பு வழக்குன்றாங்க. இந்த உருட்டல் மிரட்டலுக்கெல்லாம் பயப்பட விடுதலை சிறுத்தை இல்லை. நீ வந்து நீங்க என்ன வேணாலும் சொல்லுவீங்க, பேசுவீங்க, நீதிமன்றத்தை நீங்க கையகப்படுத்திட்டு அதுல நீங்க பெரும்பான்மைவாத அரசியலை நீங்க முன்னு வைப்பீங்க. நாங்க பார்த்துட்டு அமைதியா இருக்கணுமா? சும்மா அட்டகத்தி சீமான் போன்று வந்து உதாறு விடுறவங்கல்ல நாங்க. 1951 சாதிவாரி இடஒதுக்கீடு தொடர்பாக வந்து வழக்கு, செண்பகம் துரைராஜன் வழக்கு, சாதிவாரியாக வந்து இடஒதுக்கீடு கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லி தீர்ப்பு சொல்லும் பொழுது புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் சொல்கிறார், இந்த தீர்ப்பை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்று சொல்கிறார்கள். இது தீர்ப்பு சொல்வது என்பது வேறு. ஆனால் இந்த தீர்ப்பை ஏற்றுக்கொள்வதா வேண்டாமா என்பது என்னுடைய உரிமை. நான் இங்கே சொல்கின்றேன், நீதிபதிக்கு முன்பாக சொல்கின்றேன், நீங்கள் சொன்ன தீர்ப்பு தவறு, அதை சொல்வதற்கான உரிமை எனக்கு இருக்கிறது என்று புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் சொன்னார்கள். புரட்சியாளர் அம்பேத்கருடைய பிள்ளையாக நின்று சொல்கின்றோம், ஜி.ஆர். சாமிநாதன் சொன்ன தீர்ப்பு தவறு. நீங்கள் எத்தனை வழக்குகள் போட்டாலும் அதை பற்றி எங்களுக்கு கவலை இல்லை. 6 மாசம் தானே நம்ம வழக்கறிஞருங்க, 6 மாசம் தானே நாங்கள் சிறை செல்வதற்கு தயாராக இருக்கிறோம். அதற்காக அடிப்படை உரிமைகளை ஒருவரும் நாங்கள் விட்டுக் கொடுக்க மாட்டோம். உங்கள் அத்தனை பேருக்கும் மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இது ஒரு 5வது அரங்க கூட்டம் என்று நம்முடைய தோழர்கள் சொன்னார்கள். இந்த கூட்டத்திற்கு என்னையும் அழைத்து தந்தை பெரியார் குறித்த இந்த பார்வையை, விடுதலை சிறுத்தைகளுடைய பார்வையை பதிவிட அழைத்தமைக்கு முதலில் தந்தை பெரியார் திராவிடர் கழகத்திற்கும் தம்பி மனோஜ்குமார், டிங்கர் குமரன் உள்ளிட்ட அத்தனை பேருக்கும் என்னுடைய வணக்கத்தையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். இது ஒரு முக்கியமான காலகட்டத்தில் நாமெல்லாம் இணைந்து இந்த களத்திலே தீவிரமாக செயல்படுவதற்கான ஒரு வாய்ப்பை வழங்கியமைக்காக நான் சீமானுக்கு முதலில் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஏன்னா நான் பலமுறை வந்து வருத்தப்பட்டிருக்கேன். தந்தை பெரியார் அவர்களுடைய கருத்தியலை, தந்தை பெரியார் அவருடைய செயல்பாட்டை, அவருடைய சமூக நீதியினுடைய அரசியலை முன்பு வகுப்படுத்தது போல கிராமங்கள் தோறும் மற்ற இடங்களில் அதற்கான பரப்புரை கொஞ்சம் குறைந்திருக்கின்றது. அந்த பரப்புரையை நாம் தீவிரப்படுத்த வேண்டிய தேவை இருக்கின்றது. அதற்கு காரணம் பார்ப்பன மேலாதிக்கம் எல்லா இடங்களிலுமே நீக்கமர நிறைந்திருக்கின்றது. அப்படிப்பட்ட அந்த பார்ப்பனிய கொடுங்கோன்மையை நாம் மீண்டும் நாம் மக்களிடையே
வகுப்பெடுக்க வேண்டும், பரப்புரை செய்ய வேண்டும், அதனுடைய ஆபத்து குறித்து நாம் பேசியாக வேண்டும் என்று நான் பல இடங்களிலே அது குறித்து விவாதித்திருக்கின்றேன். ஆனால் இப்போது அதற்கான தேவை அதிகமாக இருக்கின்றது. ஜி.ஆர். சாமிநாதன் போன்ற சனாதனிகள் இன்றைக்கு நீதிமன்றத்திலே ஆளுமை செலுத்திக் கொண்டிருக்கிற சூழலில் இன்றைக்கு நாம் தந்தை பெரியார்களுடைய அரசியலை, அதனுடைய தேவையை நாம் மக்களிடையே கொண்டு செல்ல வேண்டிய தேவை இருக்குது என்கின்ற அடிப்படையில் இந்த அரங்கம் மிக முக்கியமான அரங்கமாக நான் பார்க்கின்றேன். தொடரே 1927 டிசம்பர் 25 புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் இந்த மனுஸ்மிருதியை எரிக்கும் பொழுது, இந்த மகத் குளத்திலே இந்த போராட்டத்தை தொடங்கும் பொழுது, அந்த மனுஸ்மிருதியை இறைக்கும் பொழுது ஒரு செய்தியை சொல்லுகிறார்கள். வர்ணாசிரம கோட்பாடு இருக்கும் வரை பார்ப்பனருடைய மேலாதிக்கம் இருக்கும். ஜப்பானிலே சாம்ராய்கள் போல இந்த தேசத்தினுடைய வளர்ச்சிக்கு பார்ப்பனர்கள் பாடுபட மாட்டார்கள். சாம்ராய்கள் எப்படி உண்மையாக அந்த தேசத்தினுடைய வளர்ச்சிக்காக தங்களை அர்ப்பணித்துக் கொண்டார்களோ அப்படி இங்கே பார்ப்பனர்கள் தங்களை நாட்டுடைய வளர்ச்சிக்காக ஈடுபடுத்திக் கொள்ள மாட்டார்கள். ஆகவே வர்ணாசிரம முறை ஒழிக்கப்பட வேண்டும், அதற்காக இந்த மனுஸ்மிருதியை நான் கொளுத்துகின்றேன் என்று புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் அன்றைக்கு சொன்னார்கள். இந்த மனுஸ்மிருதியை எரிப்பதற்கான தேவையை சொன்னார்கள். அப்பொழுது அந்த மனுஸ்மிருதியை எரிப்பதற்கு உற்ற உறுதுணையாக இருந்தது 2 பார்ப்பனர்கள் தான். கங்காதர் என்பவர் முதன்மையானவர். அவர் அந்த மனுஸ்மிருதியை எரிப்பதற்கு புரட்சியாளர் அம்பேத்கருடைய கருத்தியலை ஏற்றுக்கொண்டு அதிலே பங்கெடுத்தவர் ஒரு பார்ப்பனர் தான். மொத்தம் 2 பேர் புரட்சியாளர் அம்பேத்கருக்கு உறுதுணையாக இருக்கிறார்கள். புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் இது குறித்து விளக்கம் கொடுப்பதற்கான ஒரு பொதுக்கூட்டத்தை ஏற்பாடு செய்வதற்கு இப்போது இருக்கின்ற எப்படி சனாதனிகள் எப்படி எதிர்ப்பு தெரிவிக்கிறார்களோ, நாம் ஒரு கூட்டத்தை ஏற்பாடு செய்தால் அந்த கூட்டத்திற்கான தளங்களை அல்லது அரங்கங்களை அல்லது பொதுக்கூட்டத்திற்கு நாம் ஏற்பாடு செய்தால் காவல்துறையில் இருக்கிற சங்கிகள் எப்படி நமக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறார்களோ, அல்லது ஆட்சி நிர்வாகத்தில் இருக்கின்ற சனாதனிகள் எப்படி அதற்கு ஒத்துழைப்பு கொடுக்காமல் இருக்கிறார்களோ, அதே போல அன்றைக்கு புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் இந்த மனுஸ்மிருதியை எரிப்பது தொடர்பான அந்த கூட்டத்திற்கு பெரிதாக ஒத்துழைப்பு கொடுக்கவில்லை. அப்போது அதற்கான நிலத்தை இடத்தை கொடுத்தவர் ஒரு இஸ்லாமியர் பார்ப்பனர். இவங்க எல்லாம் ஒன்றிணைந்துதான் அந்த மனுஸ்மிருதி எரிக்கப்பட்டது, கொளுத்தப்பட்டது. இந்த போராட்டம் தொடரும் என்று சொன்னவர் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள். இன்றைக்கும் அதற்கான தேவை இருக்கிறது என்பதை விடுதலை சிறுத்தைகள் உணர்ந்ததால் தான் இந்த மனுஸ்மிருதிக்கு எதிராக, மனு தர்மத்துக்கு எதிராக, மனுநூலுக்கு எதிராக தொடர்ந்து இந்த களத்தில் அந்த நெருப்பை பற்ற வைத்துக் கொண்டே இருக்கிறோம். எங்களுடைய தலைவர் எழுச்சி தமிழர் தொல்காப்பியன் திருமாவளவன் அவர்கள் இந்த சனாதனத்திற்கான எதிர்ப்பு நெருப்பை இன்றைக்கும் நாம் தக்க வைத்துக் கொண்டே இருக்கின்றோம். அது தேவையாக இருக்கின்றது. இன்றைக்கு தந்தை பெரியார் குறித்த பார்வை, தந்தை பெரியார் மீதான தாக்குதல் இன்றைக்கு அதிகமாகிக் கொண்டிருக்கின்றது. தந்தை பெரியார் அவர்களுடைய 100ஆண்டு விழாவை நாம் கொண்டாடி இருக்கின்றோம் 2024. நம்முடைய மாண்புமிகு முதல்வர் அவர்கள் வைக்கம் போராட்டத்தை அதனுடைய இடத்திலே கேரள முதலமைச்சர் பினராயி விஜயன் அவர்களோடு இணைந்து அந்த 100ஆண்டு விழாவை கொண்டாடினார்கள். அவர் இறந்து அரை நூற்றாண்டுக்கு மேலாகிவிட்டது. தந்தை பெரியார் அவர்களுடைய மறைவு 73 இறந்தார். ஆனாலும் இன்றைக்கும் சொல்வாரே, எந்த தலைவன் பெயரை நீ உச்சரிக்கிறாயோ அப்படி உச்சரிக்கும் பொழுது எதிரி கொலை நடுங்குகிறானோ அவன்தான் உன்னுடைய உண்மையான தலைவன் என்று சொல்வாரோ, அப்படித்தான் இன்றைக்கு தந்தை பெரியார் அவருடைய பெயரை இன்றைக்கு அரை நூற்றாண்டுக்கும் பிறகும் இன்றைக்கும் தந்தை பெரியார் அவருடைய பெயர் இன்றைக்கு எதிரியை கொலை நடுங்கிக் கொண்டிருக்கின்றது. அதுதான் தந்தை பெரியார். அப்படி இந்த தந்தை பெரியார் அவருடைய அரசியலை 2 விதமாக இன்றைக்கு அதற்கான எதிர்ப்பை முதலில் முன்வைத்தார்கள். விடுதலை சிறுத்தைகள் கட்சி 1990 மதுரையிலே தொடங்கும் பொழுது எங்களுடைய தலைவர் அவர்கள் அந்த துண்டறிக்கையை போடும் பொழுது
புரட்சியாளர் அம்பேத்கர் படம், தந்தை பெரியார் படம், காரல் மார்க்ஸ் படத்தை போட்டார்கள். நான் பழைய செய்தியிலிருந்து நான் சொல்ல விரும்புகின்றேன். மதுரையில் அந்த துண்டறிக்கையை அவர் தயாரிக்கும் பொழுது அப்பொழுது உடனடியாக தந்தை பெரியார் அவருடைய படத்தை ஒரு அம்பேத்கர் இயக்கம், அம்பேத்கருடைய கோட்பாட்டை ஏற்றுக்கொண்ட ஒரு இயக்கம், தந்தை பெரியார் அவருடைய படத்தை நீங்கள் எப்படி போட முடியும், எப்படி நீங்கள் போடுவீர்கள், எதற்காக போடுகிறீர்கள் என்று அம்பேத்கர் இயக்கத்தைச் சேர்ந்த பலர் வந்து தலைவர்களும் கேள்வி எழுப்பினார்கள். ஏனென்றால் அன்றைக்கு தந்தை பெரியார் அவர்கள் ஓபிசிக்கான தலைவர், அவர் தலித்துகளுக்கான தலைவர் இல்லை என்று ஒரு அரசியல் கட்டமைப்பை, சமூக கட்டமைப்பை உருவாக்கி கொண்டிருந்தார்கள். அதை வந்து மிக மோசமாக அதை பரப்புரை செய்து கொண்டிருந்தார்கள். அந்த சூழலில் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் என்ன கருத்தை கொண்டு பரப்புரை செய்தாரோ, வாழ்நாள் முழுக்க இந்துத்துவத்துக்கு எதிராக, சனாதனத்துக்கு எதிராக புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் எப்படி பாடுபட்டாரோ அதே அளவில் வீரியம் குறைவில்லாமல், சமரசம் இல்லாமல் தமிழ்நாட்டில் களமாடிய ஒரு மகத்தான தலைவர் தந்தை பெரியார் அவர்கள். ஆகவே அவரும் தந்தை பெரியாரும் புரட்சியாளர் அம்பேத்கரும் ஒன்றுதான். புரட்சியாளர் அம்பேத்கரை தலைவராக ஏற்றுக்கொண்டவர் தந்தை பெரியார் அவர்கள், அவரும் நமக்கு தலைவர் தான் என்று வெளிப்படையாக அறிவித்து அன்றைக்கு போட்டார்கள். ஏன் இதை இங்கே சொல்கிறேன் என்றால், ஒரு நீண்ட காலமாக தந்தை பெரியார் அவர்கள் மீதான வெறுப்பை அரசியல் ரீதியாக, சமூக ரீதியாக எப்படி கட்டமைத்தார்கள் என்றால், இவர் தலித்துகளுக்கு எதிரான தலைவர், தலித்துகளுக்கு இவர் எதையும் செய்யவில்லை, ஓபிசிகளுக்கான தலைவர் மட்டும்தான் என்று சொல்லி வந்த நிலை அதை உடைத்து, ஏனென்றால் ஒரு பெரும் சமூகத்தை தந்தை பெரியாருக்கு எதிராக அவர்கள் கட்டமைத்தார்கள். எதற்காக கட்டமைத்தார்கள்? அதான் ரொம்ப முக்கியம். தந்தை பெரியார் அவர்களை தலித்துகளுக்கு எதிராக எதற்காக கட்டமைத்தார்கள்? தோழர்களே, தந்தை பெரியார் அவர்கள் 1943 சுதந்திர தமிழ்நாடு, தனித்தமிழ்நாடு என்கின்ற கோரிக்கையை அவர் முன்வைக்கிறார்கள். அதற்கு முன்வைத்தார்கள். ஆனால் விரிவாக 43 அதை எழுதுகிறார்கள். அதில் இந்து பெரும்பான்மைவாதம் குறித்து பேசுகின்றார்கள். 1937, 38 பள்ளிகளில் கட்டாயமாக இந்தி நடத்த பாடமாக இருக்க வேண்டும் என்று அன்றைக்கு ராஜாஜி அவர்கள் முன்வைத்த, அதற்கு எதிராக களமாடியவர், களத்தில் இறங்கியவர் தந்தை பெரியார் அவர்கள். 2 விதமாக அந்த இந்தியை கொண்டு வந்தார்கள். முதலில் 37 அவர் கொண்டு வரும்பொழுது வெளிப்படையாக பள்ளிகளில் மட்டும் அந்த கட்டாய பாடத்தை இந்தியை கொண்டு வந்தார்கள். அதற்கு பிறகு அலுவல் மொழியாக என்று அறிவிக்கிறார்கள். இந்த கட்டாயமாக பள்ளிகளில் கொண்டு வரப்படுகின்ற இந்த இந்தி மொழிக்கு எதிராக போராடியவர் தந்தை பெரியார் அவர்கள். அவர் சொல்லும் பொழுது சொல்லுகிறார்கள், நீங்கள் இந்தியை கொண்டு வந்தால், இந்தியை திணித்தால் நாங்கள் தனித்தமிழ்நாடு என்கின்ற கோரிக்கையை முன்வைப்போம், அதுதான் சரியாக இருக்கும் என்று. இந்தியை நீங்கள் திணிப்பதால், இந்தியை நீங்கள் வந்து எல்லா மாநிலங்களுக்கும் கொண்டு வருவதால் அந்த கோரிக்கையை நாங்கள் முன்வைப்போம் என்று சொல்கிறார்கள் தந்தை பெரியார் அவர்கள். ஒன்றை திணிக்கும் பொழுது அதற்கான எதிர்வினையை வெளிப்படுத்துகிறார்கள். நீங்கள் இந்து பெரும்பான்மைவாதத்தை முன்வைப்பது, இங்கே சிறுபான்மை மக்களுக்கு எதிராக நீங்கள் திணிப்பது என்பது மிக மோசமான ஒரு செயல். அதை பார்ப்பனியர்கள் அதை செய்கிறார்கள், பார்ப்பனியம் அதை செய்கிறது என்று வெளிப்படையாக பேசியவர் தந்தை பெரியார் அவர்கள். ஆக இந்த இந்து பெரும்பான்மைவாதத்தை கட்டமைக்க வேண்டும். அதை கட்டமைப்பதற்கு தலித்துகள் பயன்பட வேண்டும். அப்படியானால் தலித்துகளுக்கும் தந்தை பெரியாருக்குமான அந்த இடைவெளியை உருவாக்க வேண்டும் என்கின்ற ஒரு சதியில் தான் அன்றைக்கு பார்ப்பனர்கள் இந்த வேலையை செய்தார்கள். தலித்துகளுக்கு எதிரான அதில் தலித்து தலைவர்கள் பலர், இடைநிலை சாதியைச் சேர்ந்த தலைவர்கள் எல்லோருமே அதில் வந்து பலியானார்கள். ஆனால் விடுதலை சிறுத்தைகள் வந்த பிறகு தென் மாவட்டங்களில் மட்டுமல்ல, தமிழ்நாடு முழுக்க தந்தை பெரியார் அவருடைய கருத்தியலை, தந்தை பெரியார் அவருடைய சமூக நீதி செயல்பாட்டை
தலித்துகள் மத்தியிலும் கொண்டு போயிருக்கின்ற இயக்கம் பேர் இயக்கம் விடுதலை சிறுத்தைகள் இயக்கம். எங்களுடைய தலைவர் எழுச்சி தமிழர் தொல்காப்பியன் திருமாவளவன் அவர்கள் என்பதை நான் பெருமையோடு சொல்ல, அவர் இன்னைக்கு இதை எடுக்கலைன்னா நான் உட்பட யாரும் பேசியிருக்க மாட்டோம். தந்தை பெரியார் அவருடைய செயல்பாட்டை, அவருடைய கருத்தியல் எப்படிப்பட்ட வலிமை வாய்ந்தது. தந்தை பெரியார் அவர்கள் பேசும் பொழுது வெறும் கடவுள் மறுப்பு கொள்கையோடு நிறுத்தி விடுகிறார்கள். ஆனால் அவர் பேசிய அந்த சமூக நீதி அரசியலாக இருக்கட்டும், பகுத்தறிவாக இருக்கட்டும், கடவுள் மறுப்பு கொள்கையாக இருக்கட்டும், பெண் விடுதலையாக இருக்கட்டும், சாதி ஒழிப்பாக இருக்கட்டும், எல்லாமே மானுட விடுதலை சார்ந்ததாக இருந்தது. எல்லாவற்றிற்கும் அடிப்படையான கோட்பாடு நிலைப்பாடு என்பது சாதி ஒழிப்பு தான். இன்றைக்கு எல்லா இடங்களிலும் இருக்கின்ற அந்த பார்ப்பன ஆதிக்கம் அன்றைக்கும் இருந்திருக்கிறது. அதற்கு எதிராக தான் போராடினார்கள். பார்ப்பன ஆதிக்கம் வீழ்ந்து விட்டதாக இன்றைக்கு பலர் பேசுகிறார்கள். வைகோ அவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து வெளியேறி மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் தொடங்கும் பொழுது மணிவண்ணன், இறந்த இயக்குனர் மணிவண்ணன் அவர்கள் அவருடைய சொந்த செலவில் ஒரு பத்திரிகை நடத்தினார்கள். அந்த பத்திரிகைக்கு பேர் நீதியின் போர்வாள். நம்முடைய ஐயா செந்தலை கௌதமன் அவர்களுக்கு தெரியும் என்று நினைக்கின்றேன். அப்படி அவர் அந்த இதழை தொடங்கும் பொழுது அந்த இதழை தொடங்குவதற்காக ஒரு ஊடகவியலாளர் வேண்டும் என்று அழைப்பு கொடுத்தார்கள். வைகோ அவர்களே அதற்கு அழைப்பு கொடுத்திருந்தார்கள். அதில் அழைத்து வந்தவர் சுதாங்கன் என்பவர். அவர் இப்பொழுது இறந்து விட்டார். மேடையிலே அவர் பேசினார்கள், நீங்கள் இந்த துருப்பிடித்த பார்ப்பன எதிர்ப்பை கைவிட்டு விடுங்கள். மேடையில் பேசினார். நிறைய பேருக்கு இப்போ இருக்கிற அந்த தோழர்களுக்கு அந்த வரலாறு தெரியுமா என்று தெரியவில்லை. மேடையில் உடனடியாக அதற்கு எதிர்ப்பு தெரிவித்து, பார்ப்பன எதிர்ப்பு என்பது துருப்பிடித்ததல்ல, இன்றைக்கும் உயிர்ப்போடு இருக்கின்றது, அதை நாங்கள் எதிர்ப்போம் என்று அன்றைக்கு கவிஞர் அறிவுமதி உள்ளிட்ட அத்தனை பேருமே மேடையில் ஏறி எதிர்ப்பு தெரிவித்து அவரை இறக்கிவிட்டார்கள். சுதாகனுடைய வாரிசாக இன்றைக்கு சீமான் போன்றவர்கள் மீண்டும் கடப்பாறையை தூக்கி இருக்கிறார்கள். பார்ப்பனர்களுக்கு எது கடப்பாறை? பூணூல் வச்சுக்கிட்டு ஏதாவது நீங்கள் ஆட்டலாம்னா சொல்லலாம். அவங்க கடப்பாறையை எடுத்துட்டு இவர் இடிக்க போறாரு. அந்த கடப்பாறை அப்படி வாங்கி இடிக்கிறதா இருந்தால் கூலிப்படை தான் அதை செய்வாங்க. அப்போ ஆர்எஸ்எஸ்னுடைய கூலிப்படையாக அண்ணன் சீமான் அவர்கள் இருக்கிறார் என்பதை அவரே ஒப்புக்கொள்கிறார்கள். நான் இன்றைக்கு அந்த தந்தை பெரியார் அவர்களுடைய கருத்தியல் எதற்காக அவர் அஞ்சுகிறார்கள்? தோழர்களே, புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் நான் பிறக்கும்போது இந்துவாக பிறந்தேன், ஆனால் சாகும் பொழுது ஒருபோதும் இந்துவாக சாக மாட்டேன் என்று சொல்லி பௌத்தம் தழுவினார்கள். இந்து மதத்தை விட்டு வெளியேறினார். ஆனால் அவரை ஏற்றுக்கொள்கிறார்கள். நான் தந்தை புரட்சியாளர் அம்பேத்கர் சிலைக்கு மாலை போடுவேன் மாலை போடுறான். அது சென்னையில் மாலை போடுறது, தமிழ்நாட்டில் மாலை போடுறதுன்னா விடுதலை சிறுத்தைகள் இருக்காங்களான்னு பார்த்துட்டு தெரியாமல் மாலை போட்டு போகிற நிலைமை தான் இருக்குது. அதுக்கு கோர்ட்டுக்கு போகணும். புரட்சியாளர் அம்பேத்கர் அவருடைய சிலைக்கு மாலை போடுவதென்றால் கோர்ட்டில் போய் நீ அனுமதி வாங்கிட்டு வந்துதான் போலீஸ் பாதுகாப்போடு தான் மாலை வாங்கணும், மாலை போட முடியுது. இப்போ அந்த அளவுக்கு புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களுடைய சிலைக்கு மாலை போடுவதை நெருங்க விடாமல் செய்கின்ற ஒரு பேரியக்கமாக விடுதலை சிறுத்தைகள் இந்த களத்திலே நாங்கள் நின்று கொண்டிருக்கின்றோம். பெருமைக்காக அதை சொல்லவில்லை. கடமைகளில் அது ஒன்று. எங்களுக்கு என்ன கடமை? இந்த சனாதன சங்கிகள் நீங்கள் மாலை போடுறத வந்தீங்கன்னா எங்கிட்ட நீங்கள் பெர்மிஷன் வாங்கிட்டு தான் நீங்கள் வரணும். அந்த அளவுக்கு நம்ம அதுக்கான நெருக்கடியை கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். ஆனால் புரட்சியாளர் அம்பேத்கர் இந்து மதத்தை விட்டு வெளியேறி விட்டார். நான் இந்து அல்லன்றாரு, அவர் வெளியேறிட்டாரு. ஆனால் அதை அவரை ஏற்றுக்கிறாங்க. தந்தை பெரியார் அவர்கள் இந்து மதத்துக்குள்ள தான் இருக்கிறாரு, ஆனால் அவருக்கு மாலை போட மாட்டாங்க, அவர் ஏற்றுக்கிற மாட்டார். ரெண்டு பேருக்குமான வித்தியாசம். நான் இந்துவாக சாக மாட்டேன் என்று சொல்லி வெளியேறிய புரட்சியாளர் அம்பேத்கரை ஏற்றுக்கொண்டு தந்தை பெரியாரை புறக்கணிப்பது என்பது அவரை உள்வாங்கி செரிக்கலாம் என்று நினைக்கிறார்கள் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களை. ஏன்னா வாக்கு வங்கி இருக்குது தலித்துகள் மத்தியில்.
இவரை செரிக்க முடியாது. தான் இந்து தான் என்றாலும், இந்து என்கின்ற உள்ளே இருந்துதான் அவர் போராட்டத்தை நடத்தினாலும் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. தோழர்களே, புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களும் தந்தை பெரியார் அவர்களும் ஒரு கருத்தை மிக தெளிவாக வைக்கிறார்கள். இந்த பெரும்பான்மை வாதம் என்பது மிக ஆபத்தானது. இந்த பெரும்பான்மைவாத அரசியலை நாம் முறியடிக்க வேண்டிய தேவை இருக்கிறது என்றுதான் இருவருமே சொன்னார்கள். இன்னும் கூடுதலாக புரட்சியாளர் அம்பேத்கர் சொல்றார் ஒரு இடத்துல, இந்தியாவில் சிறுபான்மை மக்களுடைய உரிமைகள் பாதிக்கப்பட்டால், சிறுபான்மை மக்களுடைய அந்த மக்களுடைய உயிருக்கு அல்லது அந்த மக்களுடைய இருப்புக்கு பாதுகாப்பு கேள்விக்குறியாக ஆக்கப்பட்டால் இந்தியாவில் ஒரு சிவில் வார் உருவாகும் என்று எச்சரித்திருக்கிறார்கள். சிவில் வாரே உருவாகும் என்று எச்சரித்திருக்கிறார். ஆக அப்படியே அந்த புரட்சியாளர் அம்பேத்கர் யாத்து கொடுத்த அந்த அரசியலமைப்பு சட்டம் என்பது ஒரு சமத்துவம், சகோதரத்துவம், மதச்சார்பின்மை, இதை மையப்படுத்தி தான் அது அமைக்கப்பட்டது. நாதராம் கோட்சே நீதிமன்றத்தில் இருக்கும் பொழுது ஆத்மசரண் நீதியரசர் ஆத்மசரண் இவங்க 2 பேருக்கும், நாராயணன் ஆப்தேக்கும் நாதராம் கோட்சேக்கும் தூக்கு தண்டனை கொடுக்கிறார், மரண தண்டனை. மற்ற பேருக்கு மதன்லால் பெகுவா அவருக்கு ஒரு ஆயுள் தண்டனை. நாதராம் கோட்சே சகோதரர் கோபால் கோட்சே அவருக்கும் ஆயுள் தண்டனை. விஷ்ணு கர்கரே என்பவன் அவனுக்கும் ஆயுள் தண்டனை. டாக்டர் பார்ச்சோன் அவருக்கும் ஆயுள் தண்டனை. சாவர்கர் விடுதலை செய்யப்படுகிறார். தோழர்களை, விடுதலை செய்யப்பட்ட பிறகு ஆத்மசரண் முன்னிலையிலே நாதராம் கோட்சே ஒரு அறிக்கையை படிக்கிறார். 93 பக்க அறிக்கையை படிக்கிறான். அப்படி படிக்கும் பொழுது ஒரு செய்தியை சொல்லுகிறான். அந்த 93 பக்கத்தை 6 பாகங்களாக பிரிச்சுக்கிறான். நாதராம் கோட்சே காந்தியை படுகொலை செய்த RSS இயக்கத்தினுடைய முன்னணி ஒரு பிரச்சாரகர். அவன் அங்கே பேசும்பொழுது சொல்லுகிறான், என்னுடைய இலக்கு என்பது இந்து ராஷ்டிரம் தான், இந்து தர்மம் தான். இந்து தர்மத்தை பாதுகாப்பதற்காகத்தான் நான் காந்தியை படுகொலை செய்தேன். இது எனக்கு சரி என்று படுகிறது. நான் இந்து தர்மத்தை பாதுகாப்பதற்காகத்தான் இதை செய்தேன். ஒவ்வொரு பார்ப்பாட்டா ஏன் படுகொலை செய்தேன், எதற்காக படுகொலை செய்தேன், என்னுடைய இலக்கு என்ன? தோழர்களே, அன்றைக்கு அவன் அந்த படித்த போது இந்து ராஷ்டிரம் அமைக்கப்படும், இந்து தர்மம் பாதுகாக்கப்படும், மனுஸ்மிருதி தான் எங்களுடைய அரசியலமைப்பினுடைய செயல்பாடாக இருக்கும் என்று வெளிப்படையாக 93 பக்க அறிக்கையை படிக்கிறான். இன்றைக்கு RSS இயக்கம் நூற்றாண்டு விழாவை கொண்டாடி கொண்டிருக்கிறது. 1925 தொடங்கி இன்னைக்கு நூற்றாண்டு விழாவை கொண்டாடி கொண்டிருக்கின்றது. திராவிட இயக்கமும் நூற்றாண்டு விழாவை கொண்டாடி கொண்டிருக்கின்றது. 2 பேருடைய கருத்தியலும் நேர் எதிரான கருத்தியல். இது மனுஸ்மிருதி, மனு தர்மத்தை ஆதரிக்கின்ற கருத்தியல் RSS கருத்தியல். அந்த இயக்கம் நூற்றாண்டு விழாவை கொண்டாடி கொண்டிருக்கிறது. இதற்கு எதிரான மாற்று கருத்தியலை உள்ளடக்கிய சமூக நீதி கருத்தியல் திராவிட இயக்கத்தினுடைய கருத்தியல். சுயமரியாதை திராவிட இயக்கத்தினுடைய கருத்தியல். சகோதரத்துவம் திராவிட இயக்கத்தினுடைய கருத்தியல். அப்ப இந்த 2 கருத்தியலையும் நூற்றாண்டு விழா கொண்டாடி கொண்டிருக்கின்ற சூழ்நிலையில இன்றைக்கு 2 பேருக்குமான யுத்தம், இந்த கருத்தியல் யுத்தம் இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கின்றது. ஒரு பக்கம் சாவர்கருடைய பிள்ளைகள் ஒரு பக்கம் இருக்கிறார்கள், இன்னொரு பக்கம் இந்த நூற்றாண்டு விழாவை கொண்டாடி கொண்டிருக்கிறோம். தந்தை பெரியாருடைய பிள்ளைகள் இருக்கின்றோம், புரட்சியாளர் அம்பேத்கருடைய பிள்ளைகள் இருக்கிறோம். 2 பேரும் இந்த பக்கம் நின்று போராடி கொண்டிருக்கின்றோம். இதுதான் கருத்தியல் காண. இதுல இடையில அல்லு சில்லுக வர்றாங்க, சீமான் போன்ற அல்லு சில்லுகள். ஈழத்திலே மேதகு பிரபாகரன் அவர்கள் ஆயுதம் எடுத்தார்கள். எதற்காக ஆயுதம் எடுத்தார்? சிங்கள பெரும்பான்மைவாதத்துக்கு எதிராக ஆயுதம் எடுத்தார். சிங்கள பௌத்த பேரினவாதம் என்றுதான் மேதகு பிரபாகரன் அவர்கள் ஒவ்வொரு மாவீரர் நாள் நிகழ்விலும் பேசுவார்கள். இந்த பெரும்பான்மைவாதம் தான் எங்களை ஒடுக்குகின்றது. இந்த பெரும்பான்மைவாதத்தை எதிராக நாங்கள் ஆயுதம் தூக்கி இருக்கின்றோம். அவர் மேதகு பிரபாகரன் அவர்கள் அந்த பெரும்பான்மைவாத அரசியலுக்கு எதிராக அவர் போராடினார், ஆயுதம் போராடினார், ஆயுதத்தோடு அவர் போராடினார்கள். நான் பிரபாகரன் பிள்ளை என்று சொல்கின்ற
சீமான். எப்படி மேதகு பிரபாகரன் அவர்கள் பெரும்பான்மைவாதத்துக்கு எதிராக அங்கே போராட்டத்தை நடத்தினாரோ அதே போல தமிழ்நாட்டில் பெரும்பான்மைவாதத்துக்கு எதிராக நீங்கள் ஏதாவது ஒரு போராட்டத்தை நடத்தி இருக்கிறீர்களா? பெரும்பான்மைவாதத்துக்கு எதிராக போராடுவதற்கு தான் உனக்கு துணிச்சல் வேண்டும். பெரும்பான்மைவாத அரசியலை இங்கே மையப்படுத்துகிறார்கள், கட்டமைக்கிறார்கள். அதற்கு தடையாக இருக்கின்ற அரசியல் என்பது பெரியார் அரசியல். அதை பெரியார் அரசியல் உடைப்போம். இதுதான் அதற்கு எதுவெல்லாம் தடையாக இருக்கின்றது. பெரியாரி அரசியல் தடையா இருக்கு, புரட்சியாளர் அம்பேத்கர் அரசியல் தடையா இருக்கு, தேசிய இனங்களுடைய விடுதலை தொடர்பான அரசியல் தடையா இருக்கு. ஒன்னா அவன் வந்து உடைப்பான். இந்த பெரும்பான்மைவாத அரசியலை ஆயுதம் தாங்கி போராடிய மேதகு பிரபாகரன் அவர்கள் சிறுபான்மை மக்களுக்காக, தமிழீழ விடுதலைக்காக அவர் அந்த பெரும்பான்மைவாதத்தை எதிர்த்தார்கள். உண்மையாகவே வந்து மேதகு பிரபாகரனுடைய தம்பி அல்லது மேதகு பிரபாகரனுடைய கொள்கையை ஏற்றுக்கொண்ட யார் ஒருவரும் அவருடைய பாதையிலே இங்கே பெரும்பான்மைவாதத்தை நாம் எதிர்க்க வேண்டும். இங்கே நீ பெரும்பான்மைவாதத்துக்கு நீ அடிபணிந்துட்டு அங்க வந்து நீங்க வந்து பெரும்பான்மைவாதத்தை எதிர்க்கிறோம் அப்படின்னு சொன்னா அது நாடகமா இல்லையா? அரசியல் என்னவா போகின்றது? இங்கே ராஜபக்சே எப்படி பெரும்பான்மைவாதத்தை மையப்படுத்தி நாங்கள் தான் பெரும்பான்மை இனம், சிங்கள மக்கள் தான் பெரும்பான்மை இனம், அங்கே அந்த சிங்கள பெரும்பான்மை இனத்திற்கு பின்னாடி இருந்து பௌத்த துறவிகள் செயல்படுகிறார்கள், இங்கே இந்து பெரும்பான்மைவாதத்துக்கு ஆதரவாக நின்று இந்து துறவிகள் செயல்படுகிறார். ரெண்டு ஒரே கல. நீங்க வந்து ரெண்டை ஒன்னா பாருங்க. ரெண்டும் ஒன்று. ராஜபக்சேயும் ஒன்று, இங்க மோடியும் ஒன்று. அனுரா திசநாயகம் ஒன்று, மோடியும் ஒன்று. ரெண்டு பேரும் கட்டமைக்க விரும்புவது பெரும்பான்மைவாத அரசியல் தான். அங்கே பௌத்த துறவிகள் பின்னாடி இருக்கிறாங்க, இங்கே இந்து துறவிகள். இந்து துறவிகள்னா பார்ப்பன துறவி, பார்ப்பனர்கள். இருவருமே ஒன்றாக இருந்து இதை செயல்படுத்தி கொண்டு இருக்கிறாங்க. ரெண்டு பேரும் இணக்கமா இருக்கிறாங்க. இந்தியாவும் இலங்கையும் ஒன்றுக்கொன்று. அது வேற வந்து அந்த கட்சி, அந்த அனுரா குமார திசநாயகா ஒரு இடதுசாரி, அவரே சொல்ல ஜேவிபி அமைப்பு. சேகுவரானுடைய கேப் போட்டுட்டு தான் முதல்ல அவங்க வந்து போராட்டம் நடத்தினாங்க. விஜயரண வீரா என்று நினைக்கிறேன் நான் அவருடைய பேர். ஜேவிபியினுடைய தலைவர். சே படம் தான் போட்டிருப்பார். சீமான் கூட ஃபர்ஸ்ட் சே பணியன் தான் போட்டிருந்தார் பிரபாகரனுக்கு முன்னாடி. ரெண்டு பேரும் நீங்க ஒப்பிட்டு பாருங்க. ஒரு பாசிஸ்டுகள் எப்படி உருவாகிறார்கள், எப்படி அவங்க வந்து தொடங்குறாங்க. இதே மேடையில் தான் பேசிட்டு இருந்தாங்க தந்தை பெரியார் குறித்து. ஈழத்தில் என்னுடைய சகோதரிகள் விமானம் ஓட்டுகிறார்கள், ட்ரக்கை ஓட்டுறாங்க, அதை ஓட்டுறாங்க, இதை ஓட்டுறாங்க. நீங்க ஓட்டினாரு. அதற்கு காரணம் தந்தை பெரியார்னு சொன்னார். தோழர்களே, நான் கோட்பாட்டு அடிப்படையில் பேச விரும்புகின்றேன். பெரும்பான்மைவாதத்துக்கு எதிராக, இங்கே சிறுபான்மை முஸ்லிம்களுக்கு எதிராக, கிறிஸ்தவர்களுக்கு எதிராக, மற்ற சமூகத்துக்கு எதிராக மிக மோசமான ஒரு அரசியலை இங்கே கட்டமைத்திருக்கிறார்கள். அதற்கு நான் 2 உதாரணங்களை சொல்ல விரும்புகின்றேன். எந்தெந்த இடங்கள்லாம் இப்படியான பெரும்பான்மைவாத அரசியலை கட்டமைக்கிறார்கள் நமக்கு எல்லோருக்குமே தெரியும். இப்ப வந்து நீதிமன்ற தீர்ப்பு, ஜிஆர் சுவாமிநாதன் அவருடைய தீர்ப்பு. இந்த இடத்துல தான் வந்து தீபம் ஏற்றணும் அப்படிங்கிறது மரபு. அவர் சொல்றாரு, இது மரபு வழியிலான கோரிக்கை இல்லை என்றாலும் ஜிஆர் சுவாமிநாதனுடைய தீர்ப்பில் ரொம்ப முக்கியமானது. இது மரபு வழியில் இல்லை என்றாலும் உரிமையின் அடிப்படையில் இந்த இடத்துல நீங்கள் வந்து தீபம் ஏற்றலாம். மற்ற இடங்களுக்கெல்லாம் ஆகம சாஸ்திரங்கள், ஆகம விதிகள் அடிப்படையில் நீங்கள்லாம் வந்து நீங்கள் வந்து இதே இடத்துல தான் ஏற்றணும், இதே இடத்துல நிற்கணும், இதே இடத்துல தான் நாங்கள் வந்து பண்ணணும்னு சொல்லுவாங்க. ஆனால் அதிலே அவர் வந்து உறுதியாக இருக்கிறார். என்ன சொல்றாரு? அவரே போனாராம். எங்க போனாரு? திருப்பரங்குன்றம் மலைக்கு ஏறி போய் பார்த்து இந்த இடத்த அவரே ஆய்வு செஞ்சேன்னு சொல்ல. ஒரு பெரிய ஆய்வாளர் அவர். அவரே ஆய்வு செஞ்சு போய் இந்த மாதிரி வந்து இந்த இடத்துல ஏற்றுறதுக்கு நான் வந்து பார்த்தேன், அதில் ஏற்றலாம்னு சொல்லி சொல்கிறார்.
பொதுவாக நீதியரசர்கள் இது சம்மந்தமாக யாராவது ஒரு கமிட்டி போடுவாங்க அல்லது யாராவது ஒரு வழிகாட்டுவாங்க, இது நீங்கள் விசாரிங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. விசாரிச்சதுக்கப்புறம் அதை பண்ணுவாங்க. இவரே களத்தில் இறங்கி இருக்கிறாரு. தொடர்ந்து இதே நீதிபதி இப்படி சொல்றாரு, நானே நேரடியாக ஆய்வு செஞ்சு நானே தான் போனேன்றாரு. ஆனால் கரூரில் இருக்கின்ற நெரூர் என்ற கிராமத்தில் இருக்கின்ற ஒரு ஜீவசமாதியினுடைய கோயிலில் பார்ப்பனர்கள் சாப்பிட்டு போட்ட எச்சிலில் பார்ப்பனர் அல்லாத இந்துக்கள் உருளலாம் சொல்லி இப்படி தான் தீர்ப்பு கொடுத்தார். 2024 தீர்ப்பு கொடுத்தாரு. 2014 அதற்கு முன்பு 10 ஆண்டுகளுக்கு முன்பு அந்த தீர்ப்பு அங்கே உருளக்கூடாதுன்னு இருந்தது. கர்நாடகாவுடைய ஒரு கோயிலை கோட் பண்ணி சொல்லியிருந்தாங்க. இவர் ஒரு செட்டிங் வழக்கு, எப்பயுமே ஒரு செட்டிங் வழக்கு தான் பார்ப்பாரு. அவர் ஒரு செட்டிங் வழக்கை போட்டு அதில் உருளலாம் சொல்லி தீர்ப்பு சொல்றாரு. யாரு? ஒரு நீதிபதி. பார்ப்பனர் சாப்பிட்டு போட்ட எச்சிலையில் பார்ப்பனர் அல்லாத இந்துக்கள் உருளலாம். அழகு குத்துவது எப்படி உரிமையோ, மொட்டை அடிப்பது எப்படி உரிமையோ, அப்படி இதுவும் எச்சிலையில் உருளுவதும் உரிமை என்று தீர்ப்பு சொல்றாரு. நீ போய் திருப்பரங்குன்ற மலையில் போய் நீ போய் ஆய்வு செஞ்சு பார்த்தேன் அப்படின்னு சொன்னீங்களே, எச்சிலையில் உருண்டெடுத்தா நீங்க தீர்ப்பு சொன்னீங்களா? என்ன அடிப்படையில் நீங்க ஆய்வு செஞ்சீங்க? ஒரு நீதிபதி, இவரெல்லாம் ஒரு நீதிபதி. இதை கேட்டால் நீதிமன்ற அவமதிப்பு வழக்குன்றாங்க. இந்த உருட்டல் மிரட்டலுக்கெல்லாம் பயப்பட விடுதலை சிறுத்தை இல்லை. நீ நீங்கள் என்ன வேணாலும் சொல்லுவீங்க, பேசுவீங்க. நீதிமன்றத்தை நீங்கள் கையகப்படுத்திட்டு அதில் நீங்கள் பெரும்பான்மைவாத அரசியலை நீங்கள் முன் வைப்பீங்க. நாங்கள் பார்த்துட்டு அமைதியாக இருக்கணுமா? 1951 சாதிவாரி இடஒதுக்கீடு தொடர்பாக வழக்கு, செண்பகம் துரைராஜன் வழக்கு. அந்த வழக்கில் சாதி வாரியாக இடஒதுக்கீடு கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லி தீர்ப்பு சொல்லும் பொழுது புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் சொல்கிறார், இந்த தீர்ப்பை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்று சொல்கிறார்கள். அப்ப எல்லாருமே கேட்கிறாங்க, நீங்க ஒரு சட்ட அமைச்சர், நீங்களே இப்படி சொல்லலாமா என்று சொல்கிறார். அவர் சொல்கிறார், புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் சொல்கிறார்கள் வெளிப்படையாக, நான் இது தீர்ப்பு சொல்வது என்பது வேறு, ஆனால் இந்த தீர்ப்பை ஏற்றுக்கொள்வதா வேண்டாமா என்பது என்னுடைய உரிமை. நான் இங்கே சொல்லுகின்றேன், நீதிபதிக்கு முன்பாக சொல்லுகின்றேன், நீங்கள் சொன்ன தீர்ப்பு தவறு, அதை சொல்வதற்கான உரிமை எனக்கு இருக்கிறது என்று புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் சொன்னார்கள். புரட்சியாளர் அம்பேத்கருடைய பிள்ளையாக என்று சொல்கின்றோம். ஜி.ஆர். சாமிநாதன் சொன்ன தீர்ப்பு தவறு. நீங்கள் எத்தனை வழக்குகள் போட்டாலும் அதை பற்றி எங்களுக்கு கவலை இல்லை. ஏன்னா 6 மாசம் தானே, எங்க நம்ம வழக்கறிஞருங்க 6 மாசம் தானே, நாங்கள் சிறை செல்வதற்கு தயாராக இருக்கிறோம். அதற்காக அடிப்படை உரிமைகளை ஒருவரும் நாங்கள் விட்டுக் கொடுக்க மாட்டோம். நீ நீதிபதியா இருந்துகிட்டு நீங்க பெரும்பான்மைவாத அரசியலை, உங்களுடைய பார்ப்பனிய அரசியலை இங்கே நிலைநிறுத்துவதற்கு நீதிமன்றத்தை தவறாக பயன்படுத்துகிறீர்கள். புரட்சியாளர் அம்பேத்கர் யாத்து கொடுத்த அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிராக நீங்கள் செயல்படும் பொழுது அதை சுட்டி காட்டுவதற்கான உரிமை எங்களுக்கு இருக்கின்றது. தீர்ப்பு சொல்றான், தீர்ப்பு என்பது வேறு, நீதி என்பது வேறு. நீ சொன்னது எங்களுக்கு நீதி இல்லை. பெரும்பான்மைவாத அரசியல் எங்கே நிலைநிறுத்தப்படுகிறது? இதே இவர்தான் மைக்கேல்பட்டி லாவண்யா வழக்கில் சொன்னார், கட்டாய மதமாற்றம் நடந்திருக்கும், நீங்க விசாரிங்கன்னு சொல்லி சிபிஐக்கு விசாரணை போட்டார். இவர்தான் லாவண்யாவுடைய அந்த தற்கொலை பூச்சிக்கொல்லி மருந்துல குடிச்சிட்டு இறந்துட்டாங்க. ஆனால் உடனே RSS பிஜேபி எல்லாம் போய் வீடியோ எடுத்து அதை அப்படியே பாருங்க, கட்டாய மதம் மாற்றம் நடந்திருக்கு, அந்த பள்ளியில் அருட் சகோதரி சகாய மேரியை கைது செய்யுங்க. உடனே அறிக்கை கொடுத்தாரு. அண்ணாமலை அவர்கள் பெரிய போராட்டத்தை நடத்தினார், சாலை மறியல் பண்ணாங்க. சிபிஐ விசாரணை வேணால் நடத்திக்குங்கன்றாரு. இது நடந்திருக்கு, கட்டாய மதம் மாற்றம் கொண்டு வந்திருக்காங்க, நடந்திருக்கு அப்படின்றார். லாவண்யனுடைய அப்பா முருகானந்தம் அவர்கள் சிபிஐ விசாரணை கோரினார். சிபிஐ விசாரணை வேணுமா வேணாமான்னு சொல்லணுமா இல்லையா ஒரு நீதிபதி? அவருடைய நோக்கம் என்னவா இருக்கிறது? அவர் உடனே ஒரு பக்கமாக படிக்கிறாரு. கல்யாண அகதிகள் ஒரு பாலச்சந்தர் படத்தெல்லாம் சொல்றாரு, சீரியஸ் மேன் ஒரு படத்தெல்லாம் சொல்றாரு. எல்லா படத்தையும் படம் பார்த்துட்டு கதை சொல்றது, இதுலையும் கதை எழுதுறது. மதமாற்றம் நடந்திருக்கும், மைக்கேல்பட்டியில் எப்படி வந்துருச்சுன்னு அதையும் நீங்க விசாரிங்க. ஒரு ஜட்ஜு, ஒரு நீதியரசர், நீங்க ஒரு பட்டையும் கொட்டையும் போட்டுட்டு ஒரு அரசியலமைப்பு சட்டத்தின் அடிப்படையில் மதச்சார்பற்றவராக இருக்கணுமா இல்லையா? வெளிப்படையா ஒரு சாமியார் போல நின்றுக்கிட்டு அங்க போய் பஜனை பாடிக்கிட்டு இருந்தா அவர் அதில் சொல்றாரு, சிபிஐ விசாரணை செஞ்சது, சிபிஐ ஒரு அறிக்கை கொடுத்தது, அங்க ஒன்றும் கட்டாயம் மதமாற்றம் நடக்கவில்லை, சிபிஐ விசாரணை செஞ்சது.
நீதிமன்றமும் அதே தான் சொன்னது. நீதிமன்றமும் அங்கே கட்டாய மத மாற்றம் நடக்கலை, அருட் சகோதரி சகாயமேரி நீங்கள் விடுதலை செய்யுங்க. அந்த பெண் லாவண்யா வந்து குடும்ப சூழலில் தான் பூச்சிக்கொல்லி மருந்து சாப்பிட்டாங்க, அதனால் அவங்க விடுதலை செய்யுங்க. தோழர்களே, நீதிமன்றம் இன்றைக்கு பார்ப்பன கோட்பாட்டின் அடிப்படையில் அந்த பெரும்பான்மைவாத அரசியலை நிலைநிறுத்துவதற்காக அங்கே அவர்கள் வந்து இன்றைக்கு ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். நீதிமன்றம் பாபர் மசூதி இடிப்பு வழக்கில் அதான் நடந்தது. ரஞ்சன் கோகாய் அவரை எப்படி கையகப்படுத்தினாங்க? வெளிப்படையா அவர் வந்து அந்த நேரத்தில் ஒரு அவங்க நீதிமன்றத்தில் அவங்க கிட்ட வேலை பார்த்த ஒரு பொண்ணு வெளிப்படையா வந்து ஒரு புகார் கொடுத்தாங்க. வெளிப்படையா என்ன புகார்? ரஞ்சன் கோகாய் மேல அந்த விசாரணை நடந்துகிட்டு இருக்கு. விசாரணை நடந்துகிட்டு இருக்கும் போது அந்த ரஞ்சன் கோகாய் மீது வந்து அந்த பெண் ஜுடிஷியலில் ஒர்க் பண்ணுற ஒரு ஸ்டாஃப் அவங்க வந்து புகார் கொடுக்குறாங்க. என்ன புகார்? ரஞ்சன் கோகாய் என் கையை பிடிச்சி இழுத்துட்டாரு. பாலியல் புகார். இந்த நம்பியார் படங்களில் வரும், நம்பியார் வந்து தீர்ப்பு சொல்வதற்கு, அதாவது தீர்ப்பு கோர்ட்டில் ஜட்ஜஸ் படிச்சுட்டு இருப்பாங்க, அவங்க பேத்தியை தூக்கிட்டு வந்துடுவாங்க. நம்பியார் வந்து அப்புறம் தொலைபேசியில் வந்து பேசுவார், நீ வந்து அவனை விடுதலை செய்யலைன்னா உன் பேத்தி நிலைமை மோசமாகும் அப்படின்னு சொல்லி ஒரு பிளாக்மெயில் பண்ணுவாங்க, அவனை விடுதலை செஞ்சிருவாங்க. தோழர்களே, நீதிமன்றத்தின் அடிப்படையிலே அங்கே வந்து பாபர் இங்கே ராமர் இங்கே பிறந்ததற்கான ஆதாரம் இல்லை, ராமர் இங்கே வந்து அதற்கான ஆதாரத்தை நீங்கள் தரல. ஆனால் அந்த தீர்ப்பிலே மிக முக்கியமான ஒரு வார்த்தை இருந்தது, பெரும்பான்மை இந்துக்களினுடைய நம்பிக்கையின் அடிப்படையில் ராமர் இங்கே தான் பிறந்தார், அந்த அடிப்படையில் இங்கே தான் ராமன் பிறந்தார் என்று நாங்கள் நம்புகின்றோம், ஆகவே இங்கே வந்து கட்ட வேண்டும். பெரும்பான்மை இந்துக்களுடைய நம்பிக்கை, நீதிமன்றம் சொன்ன வார்த்தை. அதே வார்த்தையை தான் இங்கே சொல்கிறார் ஜே.ஆர். சாமிநாதன் அவர்கள். இந்துக்களுடைய நம்பிக்கை. இப்ப அவரு அந்த ஜட்ஜி இப்ப வந்திருக்க 2 பேர் கொண்ட பெஞ்சு, மரியாதைக்குரிய ஜெயச்சந்திரன், ராமகிருஷ்ணன் 2 பேர். ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே அந்த ஜட்ஜ்மெண்ட்ல அந்த தீர்ப்புல ஃபர்ஸ்ட் வரி என்ன வருது? தேவன் வெளிச்சமாக கடவுது என்று சொன்னார். ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே அதைத்தான் சொல்றாரு, போடுறாரு. போட்டு கடைசியா ஒரு இடத்துல சொல்றாரு, அந்த வெளிச்சத்தை பத்தி பேசுறாங்க, தீபம் ஏற்றுவது குறித்து பேசுறாரு ஜட்ஜ்மெண்ட்ல. எல்லாம் பேசுறதெல்லாம் வந்து சரியாக தான் இருக்குது, நீங்க சொல்றதெல்லாம் வந்து கோட் பண்றதெல்லாம் சரியாக தான் இருக்குது, ஆனால் ஃபினிஷிங் இல்லையே. ஜுடிஷியல்ல கேட்டால் ஜுடிஷியலில் வந்து நீங்கள் வந்து அவமதிக்கக்கூடாது அப்படின்னா, அரசியலமைப்பு சட்டத்தை அவமதிக்கிறவர்கள் இங்கே நீதிபதிகளாக இருக்கிறார்கள். நாங்களும் அவமதிக்கிறோம், நாங்கள் நேசிக்கிறோம். அப்ப இந்த நீதிமன்றங்களையும் இப்ப பெரும்பான்மைவாதம் அங்கே கோலோச்சுகிறது. தேர்தல் ஆணையத்திலும் அங்கேதான் அவர்கள் தான் கோலோச்சுகிறார்கள். வெறும் 3%, 4% என்று சொல்லுகிறார்கள். ஆனால் எல்லா இடங்களிலும் உச்ச நீதிமன்றம், உயர் நீதிமன்றம் இன்னைக்கு எல்லாரும் பேசுறாங்க. ஓபிசி தலைவர்கள் இருக்கிறாங்க, எல்லாருமே இருக்கிறாங்க. உச்ச நீதிமன்றத்தில் எத்தனை பேர் இருக்கிறாங்க? எவ்வளவு பேர் ஓபிசி இருக்கிறாங்க? எத்தனை பேர் பிராமணர் பார்ப்பனர்கள் இருக்காங்க? உயர் நீதிமன்றத்தில் எவ்வளவு பேர் இருக்கிறாங்க? நாங்க கொலிஜியம் அடிப்படையில் தான் நீங்க கொண்டு வரணும்னு சொல்றோம். கொலிஜிய முறையில தான் நீங்க எடுக்கிறீங்க. இடஒதுக்கீடு வேண்டும் என்று உயர் நீதிமன்றங்களிலும் இடஒதுக்கீடு வேண்டும் என்று நாங்கள் கோரிக்கை வைக்கின்றோம். விடுதலை சிறுத்தைகள் இவ்வளவு மோசமாக நீங்கள் எல்லா இடங்களையும் நீங்கள் கைப்பற்றுகிறீர்கள். நீதிமன்றம் கைப்பற்றப்பட்டு விட்டது, தேர்தல் ஆணையம், இடி எல்லாம், அதாவது இந்தியாவினுடைய தன்னாட்சி பெற்ற நிறுவனங்கள் அத்தனையும் கைப்பற்றப்பட்டு விட்டது. எல்லாமே அவர்களுடைய கட்டுப்பாட்டில் இருக்கின்றது. நீங்க வந்து திருப்பரங்குன்றம் தொடர்பாக மேல்முறையீடு போனால் மேல்முறையீட்டில் யார் என்ன நடக்க போகுதுன்னு என்று எங்களுக்கு தெரியும். தமிழ்நாட்டில் ஒரு சமூக பதற்றத்தை உருவாக்க வேண்டும், மத பதற்றத்தை உருவாக்க வேண்டும், பெரும்பான்மை அரசியலை விதைக்க வேண்டும் என்றுதான் அவர்கள் முயல்கிறார்கள். இதற்கு இந்த பெரும்பான்மைவாத அரசியலுக்கு எதிராக அந்த கோட்பாட்டை அவர்கள் நிலைநிறுத்த முயற்சி செய்யும் பொழுது அதற்கு எதிராக
நாம் அணிதிரள வேண்டிய தேவை இருக்கு. அதற்கான ஆயுதங்கள் தான் தந்தை பெரியார், புரட்சியாளர் அம்பேத்கருடைய ஆயுதங்கள். எல்லா இடங்களிலும் அதான் இருக்குது. போய் திராவிடர்கள் ஆதிக்கம் எங்க, என்ன இங்க திராவிட அரசியல், திராவிட ஆதிக்கம் இங்க என்ன நடந்திருக்கு, என்ன சட்டம் போட்டு நம்ம அதுல வெற்றி பெற முடிகிறது? தமிழ் தேசிய அரசியலுக்கு அல்லது தமிழ் தேசிய கோட்பாடுக்கு எதிரானது எது? இந்து தேசியத்தை கட்டமைக்கக்கூடிய இந்தியா, அந்த இந்து ராஷ்டிர கோட்பாடு தான் தமிழ் தேசிய அரசியலுக்கு எதிரானது. தமிழ் தேசிய அரசியலுக்கு தெலுங்கோ கன்னடமோ எதிராக இருக்காங்க. அவங்க இல்லாமல் அதிகாரத்தில் இருக்கிறாங்க. அவங்கள சட்டம் போட முடியும். எத்தனை மசோதாக்கள்லாம் இங்கே கொண்டு வர முடியும்? 370 ரத்து செஞ்சது திராவிட அரசியலா? 370க்கு ஆதரவு கொடுத்தது திராவிட அரசியலா? என்ன சட்டம், முத்தலாக் சட்டத்தை கொண்டு வந்து யாருக்கான அதிகாரம் இந்தியாவில் இருக்கின்றது? தமிழ்நாடு அரசுக்கு என்ன அதிகாரம் இருக்கிறது? அப்ப பெரும்பான்மையாக இந்த அரசியலை, இந்த முழுக்க அந்த அதிகாரத்தை தக்க வைப்பதற்கு, இந்தியா முழுக்க இந்து ராஷ்டிரத்தை நிறுவுவதற்கு, ஒரே மொழி ஒரே நாடு என்கின்ற அந்த அரசியலை நிறுவுவதற்காக எல்லா வேலையும் செய்து கொண்டிருக்கிறார்கள் பாஜக. அதை எதிர்த்து போராடுவதற்கு துப்புள்ள ஆடு மாடுக்கு மாநாடு நடத்துறான். ஆணவ படுகொலை நடக்குது, அது ஒரு கோட்பாடு பின்னணி. ஆணவ படுகொலை தடுத்து நிறுத்தற்கு தனிச்சட்டம் வேணும், நம்ம போராடுறோம். அப்பதான் தண்ணி மாநாடு நடத்துறாரு. தண்ணி மாநாடு தோழர்களே, இது எல்லாமே ஒரு திரிபுவாத அரசியல். தந்தை பெரியார் அவர்களை பேசுவது என்பது ஒரு திரிபுவாத அரசியல். பொய் அடிச்சு விட்டுறது. நீங்க ஆதாரத்தை கொடுன்னு கேட்டா ஆதாரம் விடுதலையில் இருக்கு, நீங்களே படிக்கனா, நீ தானே பேசுன, ஆதாரத்தை கொடு. இதுவரை ஆதாரத்தை கொடுக்கவில்லை. வெளிப்படையா நீங்க RSS ஒரு கிளை அமைப்பு தான் விஜில். வெளிப்படையா அந்த அமைப்புல போய் நீ பேசுற. பாரதியார் குறித்து பேசுவது என்பது நமக்கு அதை பற்றி பிரச்சனை இல்லை. பாரதியாரை பற்றி என்ன வேணாலும், அவர் ஒரு மகா கவிஞர், அதில் நமக்கு எந்த மாற்றத்துக்கு கருத்தும் இல்லை. அவர் ஒரு பெரிய புலமை வாய்ந்தவர் தான். அதை பற்றி நீ பேசலாம். பாரதியாரை பற்றி என்ன வேணாலும் பேசலாம். ஆனால் பாரதியாரை பற்றி பேசிக்கொண்டே பாரதியாருடைய அரசியலை தந்தை பெரியாருடைய அரசியலோடு நீங்கள் எதிராக நிறுத்துவது என்பது எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனம். தந்தை பெரியார் என்ன புலவரா, கவிஞரா? தந்தை நீங்க பாரதியாரோடு நீங்க வேற ஒரு கவிஞரை நீ சொல்லு. பாரதியார் சிறந்தவரா, பாரதிதாசன் சிறந்தவரான்னு கூட நீ சொல்லு. பாரதிதாசன் தான் பாரதியாரோட சிறந்தவர் நீ சொல்லு. அதை பத்தி பிரச்சனை இல்லை. அவ்வளவு வலிமையான கவிதையெல்லாம் படிச்சிருக்காருல்ல. உனக்கு தமிழ் தேசியத்துக்கு அரசியலுக்கு ஏற்ற கவிதைகள்லாம் இருக்க. ஆனால் வேதம் உடையது இந்த நாடு, நல்ல வீரர் உடையது இந்த நாடு, வீரர் பிறந்தது இந்த நாடு, சேதமில்லாத ஹிந்துஸ்தானம், இதை தெய்வம் என்று கும்பிடடி பாப்பா, பாரதியார் பாடினாரு. சேதமில்லாத ஹிந்துஸ்தானம். அதற்கு முன்பு அதான் சொன்னாரு, நல்ல வீரர் பிறந்தது இந்த நாடு சொன்னாரு. இந்த சேதமில்லாத ஹிந்துஸ்தானை பாதுகாப்பதற்கு நல்ல வீரர் பிறந்திருக்கிறாரு. அவர் அந்த கவிதையில் ஒன்றுக்கு ஒன்று நீங்க தொடர்ச்சியா பார்த்தா சொல்லலாம். வேதம் உடையது இந்த நாடு, நல்ல வீரர் பிறந்தது இந்த நாடு. எதுக்கு வீரர் பிறந்திருக்கிறாருன்னா சேதமில்லாத ஹிந்துஸ்தானம் அதை அமைக்கிறதுக்கு. சேதமில்லாத ஹிந்துஸ்தானம் பாரதியார். ஆனால் தனித்தமிழ்நாடு கோரிக்கையை எழுப்பியவர் தந்தை பெரியார் அவர்கள். தந்தை பெரியார் தனித்தமிழ்நாடு கோரிக்கை எழுப்பியது தமிழ் தேசிய அரசியலுக்கு பொருந்துமா, இல்ல ஹிந்துஸ்தானம் கேட்ட பாரதியாருடைய அரசியலுக்கு பொருந்துமா? அறிவு வேணாம். அரசியல் என்ன மாதிரியான அரசியல்? தமிழ் தேசியம் பேசுவது என்பது தனித்தமிழ்நாடு கோரிக்கை வைத்தால் மட்டும்தான் தமிழ் தேசிய அரசியலை முன்னெடுக்க முடியும். நீ பேசுவது தமிழ் தேசியமே அல்ல. தனித்தமிழ்நாடு பேசுவதற்கு, அது கோரிக்கை எழுப்பதற்கு உனக்கு திராணி இருக்கா, துணிச்சல் இருக்கா? அந்த துணிச்சலை பெற்றவர் தந்தை பெரியார் அவர்கள். அந்த துணிச்சலோடு தான் இந்த களத்தில் நாங்கள் இருக்கின்றோம். ஹிந்துஸ்தான் கேட்டவரை நீ பெரிய பாகிஸ்தான்ல போய் பேசுவாராம். போய் பேசலாமே, பாகிஸ்தான்ல போய் நீ பேசலாமே. தொடர்லே அது திட்டமிட்ட ஒரு அரசியல். அது ஏன் இலங்கையில் போய் பேசுவேன்னு சொல்லி வேற எங்காவது ஏன் பாகிஸ்தான் சொல்ற? ஏன்னா பாகிஸ்தான் தான் பாகிஸ்தானை, முஸ்லீம்களை எதிராக காட்டுகின்ற ஒரு அரசியல் இங்கே இருக்கு.
அப்ப அந்த அரசியலை தான் நீ அங்க போய் பேச முடியும். அப்ப பாரதியாரை நீ பேசுவது என்பது வேறு. ஆனால் அதை தந்தை பெரியாருக்கு எதிராக நிறுத்துவது எதாவது ஒரு லாஜிக் இருக்கா? நான் கேட்கிறேன் சீமானுக்கு, ஏதாவது நீ ஒரு லாஜிக் இருக்கா? தமிழீழ தேசிய தலைவர் மேதகு பிரபாகரன் அவர்கள் கேட்ட கோரிக்கை தனித்தமிழ் ஈழம். நீ அவர் பிள்ளைன்னு சொல்றீல, நான் அவருடைய வாரிசு சொல்றேன், அவருடைய கொடியை பயன்படுத்துற, அவருடைய படத்தை பயன்படுத்துற. நான் என்னுடைய தலைவர், என்னுடைய அண்ணன் மேதகு பிரபாகரன் அவர்கள் கோரிக்கை வைத்தது, போராடியது, வீரச்சாவடைந்தது எல்லாமே தனித்தமிழீழத்திற்கான அதே கோரிக்கை தமிழ்நாட்டிலே நான் தனித்தமிழ்நாடு கேட்பேன் என்று சொல்ல முடியுமா உன்னால? உண்மையாவே மேதகு பிரபாகரனுடைய வாரிசு, மேதகு பிரபாகரனுடைய நீ கொள்கையை நீங்க கோட்பாடை நீங்க எடுத்துட்டு போறீங்க அப்படின்னா நீங்க வைக்கக்கூடிய கோரிக்கை தமிழ் தேசிய அரசியல் என்றால் தமிழ் தேசிய அரசியலுக்கு இங்கே தேவை தனித்தமிழ்நாடு கோரிக்கை தான். அந்த தனித்தமிழ்நாடு கோரிக்கையை ஏற்பதுதான், அதை சொல்வதுதான், அதை பரப்புரை செய்வதுதான், அதை முன்னெடுப்பதுதான் மேதகு பிரபாகரன் அவருடைய அரசியலை முன்னெடுப்பதாக இருக்கும். நீங்க பேசுற நீ தனித்தமிழ்நாடு கோரிக்கை பேச தமிழ் தேசியம் நீ எங்காவது ஒரு இடத்துல தமிழ் தேசியம் குறித்து முழுமையாக ஒரு உரை இருக்கா? கக்கா பக்கான்னு பேசி சிரிச்சுக்கிட்டு ஏதாவது அங்கே இங்கேயும் சில்லு சில்லா பேச. நீங்கள் சீமானுடைய உரையை நீங்கள் ஏதாவது ஒரு புத்தக வடிவத்தில் நீங்கள் பார்த்துருக்கீங்களா? தோழர்களுக்கு நான் கேட்குறேன். ஏன்னா அந்த உரையை நீங்கள் உரையாக நீங்கள் கொடுக்க முடியாது, ஒன்றுமே இருக்காது. நம்ம தம்பி மனோஜ்குமாருடைய உரையை நீங்கள் உரையா பண்ணலாம், மைனர் அவருடைய உரையை கொடுக்கலாம், புத்தகமாக வரலாம். இப்போ சீமானுடைய உரையை நீங்கள் கொண்டு வரவே முடியாது. ஏற்கனவே அவர் நான் 2013 நினைக்கிறேன், அவர் இந்த நாம் தமிழர் ஆவணம் சொல்லி ஒரு புத்தகத்தை கொண்டு வந்தார். தோழர் நம்ம ஐயா செந்திலை கோதமன் அவர்கள் படிச்சிருப்பாங்க அந்த இதை. நான் அதை எடுத்து முதல்ல அதை புக்கை படித்த உடனே நான் எழுதினேன். கீற்றில் இப்போ என்னுடைய கட்டுரை இருக்கு, அட்டகத்தி சீமான். நான் எழுதின கட்டுரையினுடைய முதல் தலைப்பு அட்டகத்தி சீமான், முதல் கட்டுரை. அப்போ என்னை எல்லாரும் விமர்சனம் பண்ணாங்க, என்னைய ஏன் நீ அவர் போய் தொடுற. அதில் மிக முக்கியமாக அவர் சொல்வது சாதி என்பது அடிக்கட்டுமானம் அல்ல, அதே மேல் கட்டுமானம் என்று சொல்லியிருந்தார். பார்ப்பனிய கோட்பாட்டை, பார்ப்பனியம் என்ன மாதிரியான செயல்பாடு இருக்கோ அதை எல்லாமே அந்த நாம் தமிழர் ஆவணத்தில் இருந்தது. அதற்கு பிறகு நிறைய கட்டுரைகள் வாங்கி ஒரு புத்தகமே வந்தது. RSS அந்த படம் போட்டு சீமானுடைய விமர்சனம் பண்ணி அந்த புத்தகம் வந்தது. இன்னைக்கு நான் சவால் விடுறேன் சீமானுக்கு, உண்மையாகவே துணிச்சல் திராணி இருந்தால் அந்த நாம் தமிழர் ஆவணத்தை மீண்டும் வெளியிட முடியுமா? நான் திரும்ப பெற்றுக்கொள்கிறேன் என்றதை திரும்ப பெற்றார். அடிப்படை அதாவது அடிப்படையிலே எந்த வரலாற்று அறிவும் அறிவியல் அறிவும் எந்த அறிவுமற்ற ஒருவர் ஒரு மூடர்களை, மிக மோசமாக பொறுக்கிகளை நாம் தமிழராக மையப்படுத்தி வளர்த்து வருகிறார். அறிவியல் ரீதியா, அரசியல் ரீதியா, கோட்பாட்டு ரீதியா பேசுறது வேற. ஆனால் முழுக்க முழுக்க பொறுக்கி கும்பலை, ரவுடி கும்பலை வளர்த்து வர்றாங்க. நாம் அதை எதிர்கொள்வது என்பது இன்னைக்கு முக்கியமானது. எல்லாம் இன்னைக்கு நம்ம இந்த களத்தில் நம்ம நிற்கிறோம் அப்படின்னா கோட்பாட்டு அடிப்படையில் நிற்கிறோம். சித்தாந்தத்தை நம்ம ஏற்றுக்கொண்டு தான் நம்ம இங்கே நிற்கிறோம். நம்ம வெறுமனே நமக்கு என்ன, நம்ம RSS மாதிரி சங் பரிவார கும்பல் மாதிரி நம்ம கையில் ஆயுதங்கள் இருக்கா? நமக்கு இருக்கிற ஆயுதங்கள் தந்தை பெரியாரும் புரட்சியாளர் அம்பேத்கர் அவருடைய அந்த ஆயுதங்கள் தான் நம்மகிட்ட இருக்கு. மேதகு பிரபாகரன் அவர்கள் ஆயுதம் தங்கிய போராட்டத்தை நடத்தினாலும் அவர் ஒரு கோட்பாட்டை ஏற்றுக்கொண்டார். தொடரே நான் 2004, 5, 6 தொடர்ந்து அந்த காலகட்டத்தில் நான் ஈழத்திற்கு பயணித்தவன் தான். கொள்கை முன்னெடுப்பு பிரிவின் ஒரு பிரிவு, அந்த பிரிவினுடைய பொறுப்பாளர், அவர் பேர் தமிழில் பேர் அவர் பழைய பேர் ரமேஷ், ஆனால் அவர் அறிவமுது என்று வைத்துக்கொண்டார், அறிவமுது இளங்கோ என்று வைத்துக்கொண்டார். ஏன்னா அறிவமுது புத்தக கடை ஒன்று வச்சிருந்தார். அந்த கொள்கை முன்னெடுப்பு பிரிவில் ஒரு பெரிய இந்த மாதிரி ஒரு பெரிய அரங்கம். அந்த அரங்கத்தில் நான் அவர் மாதிரி ஒரு சுவராசியமாக கதை சொல்ல முடியாது, அந்த மான் ஊருகா அந்த ஊருகெல்லாம் நம்ம பேச முடியாது. ஆனால் நான் நடந்ததை சொல்கிறேன். நான் இளைஞர்கள்
ஒரு 20-30 பேர் அங்கே இளைஞர்கள் இருந்தாங்க. நான் அங்கே என்னை அங்கே வந்து காலையிலேயே விட்டுட்டு போயிட்டாங்க. அங்கே தான் நான் இருக்கிறேன். நான் ஒரு பெரிய டிவி பெட்டியில் வந்து புலிகளுடைய சமர் அதை வந்து வீடியோ போட்டு காட்டிகிட்டு இருக்காங்க, ஒன்றா காட்டிகிட்டு இருக்கிறாங்க. அப்புறம் வந்து அவர் ரமேஷ் வந்தார், எனக்கு அவர் நெருங்கிய நண்பர். அவர் வந்ததுக்கப்புறம் இன்னும் 2 பேர் கூட வந்தாங்க. அங்கே வந்து வகுப்படுத்தாங்க, தந்தை பெரியார் குறித்து வகுப்படுத்தார்கள், திராவிட அரசியல் குறித்து வகுப்படுத்தார்கள். அந்த வகுப்பில் நான் கலந்துருக்கிறேன். கோவூர் கிளார் என்று சொல்லக்கூடிய இந்த பில்லி சூனியம் அதனுடைய ஆபத்து குறித்த ஒரு புத்தகம் அது குறித்து வாசிக்க கொடுத்துருந்தாங்க. அதாவது களப்போராளிகளாக ஆயுதம் தாங்கி போராடக்கூடிய போராளிகளை எப்படி வளர்த்தெடுத்தார்கள். வெறும் போய் துப்பாக்கி எடுத்து போய் சுடுன்னு சொல்லலை, கோட்பாட்டு அடிப்படையில் அவர்களை ஏற்க வைத்து அந்த அரசியலை அவர்கள் பயிற்றுவித்து பயிற்சி கொடுத்து அதற்கு பிறகுதான் வந்து துவக்கெடுப்பதற்கான பயிற்சி கொடுத்தாங்க. அந்த வகுப்பில் யூரோஸ் பாலகுமாரன் வகுப்படுத்தார், வந்து மார்க்சியம் தொடர்பான வகுப்படுத்தார். அந்த வகுப்பில் நான் கலந்துருக்கிறேன். பொட்டமான் அவர் வகுப்படுத்திருக்கிறாரு, அந்த வகுப்பில் நான் கலந்துருக்கிறேன். பேபி சுப்பிரமணியம் அவர் தான் வந்து தமிழ் இல்லத்தினுடைய கல்வி பொறுப்பாளர். அவர் அந்த இன்னைக்கு என்கிட்ட அந்த புத்தகம் இருக்கு. அந்த சிலபஸை உருவாக்குறது அவரு. சிங்களர்களுக்கு தனியாக சிலபஸ் இருக்கு, இவர்களுக்கு தனியான சிலபஸ் இருந்தது. அந்த சிலபஸில் தந்தை பெரியார் அவர்களுடைய பாடத்திட்டம் அதில் இருக்கு. தோழர்களே, அந்த வகுப்பறை முடிந்த பிறகு அவர்கள் ஒரு 10 பேரை ஃபில்டர் பண்ணி அதை மட்டும் எடுத்து நீங்கள் 10 பேர் மட்டும் நீங்கள் களத்துக்கு போங்கன்னு அனுப்பி வச்சாங்க. மீதி பேரை இருக்க வச்சாங்க ஆயுதம் தாங்கிய போராட்டத்திற்கு. அவங்க எல்லாம் எங்களை ஏன் அனுப்பலைன்னு கேட்டாங்க. இல்லை, நீங்கள் அடுத்த பேச்சுக்கு போங்க, உங்களுக்கு என்ன வகுப்பு இருக்குது. புலிகள் குழந்தைகளை தூக்கிட்டு போய் போராளிகளாக மாற்றினார்கள் என்று சொல்லி மிக கேவலமாக விமர்சித்தார்கள். ஆனால் அங்கே இளைஞர்கள் வந்திருந்த இளைஞர்கள் கூட அவர்கள் வடிகட்டி நீ இந்த களத்திற்கு போ அந்த களத்திற்கு போ என்று தனியாக பிரித்த இயக்கம் புலிகள் இயக்கம். ஒரு மானுடம் சார்ந்த மனிதநேயமிக்க ஒரு இயக்கம் புலிகள் இயக்கம். ஒரு ஆயுதம் போராட்டம் நடத்துறாங்க, தன்னுடைய மக்களை பாதுகாப்பதற்காக தான் போராட்டுறாங்க. புலிகள் தலைவர் மேதக பிரபாகரன் அவர்கள் கடைசி யுத்தத்தின் போது எப்படி இருந்தது என்று பற்றி பேச முடியுமா? இன்றைக்கும் என்னுடைய கடவுச்சீட்டு முடக்கப்பட்டிருக்கிறது. இன்றைக்கும் நான் வந்து கடவுச்சீட்டு இதுவரை வந்து வழக்கு நடத்தி கொண்டுதான் இருக்கின்றோம். புலிகளுக்கு செய்த விடுதலை சிறுத்தைகள் என்ன மாதிரியான பணிகள் செய்தோம் என்று எல்லோருக்குமே தெரியும். வெறும் கருத்தியல் அடிப்படையில் அல்ல, களத்திலும் அங்கே நின்ற இயக்கம் விடுதலை சிறுத்தைகள் இயக்கம். சும்மா அட்டகத்தி சீமான் போன்று வந்து உதாறு விடுறவங்கள்ல நாங்கள். இப்போ நான் சவால் விடுறேன், மேதகு பிரபாகரன் அவர்கள் முன்னெடுத்த தனித்தமிழ் ஈழம் என்கின்ற கோரிக்கையை ஏற்கின்ற சீமான் தமிழ்நாட்டில் எப்படி அங்கே மேதகு பிரபாகரன் அவர்கள் பெரும்பான்மைவாத அரசியலுக்கு எதிராக, சிங்கள பெரும்பான்மைவாத அரசியலுக்கு எதிராக அங்கே போராடினாரோ, என்னுடைய இலக்கும் இங்கே தமிழ்நாட்டில் நான் தனித்தமிழ்நாடு தான் கோரிக்கை வைப்பேன் என்று சொல்வதற்கு உனக்கு துணிச்சல் இருக்கின்றதா? அப்படின்னா நீ பேசுறது போலி தமிழ் தேசியம். தமிழ் தேசியமே இல்லை, RSS ஒரு கிளை அமைப்பு. அதான் சொல்றேன், நாம் தமிழர் இல்லாத ஓம் தமிழர்னு சொல்றேன் நான். ஒவ்வொரு முறையும் நான் அதை சொல்றோம். RSS பல கிளைகள் இருக்கு. ABVP ஒரு கிளை, சனாதன் சன்ஸ்தான் ஒரு அமைப்பு, அது ஒரு கிளை அமைப்பு. இந்து முன்னணி ஒரு கிளை அமைப்பு, VHP ஒரு கிளை அமைப்பு, ஆதிவாசி கல்யாணம் ஒரு கிளை அமைப்பு, அபினவ் பாரத் ஒரு கிளை அமைப்பு, இந்தியா முழுக்க இருக்குது. அப்படி ஒரு தமிழ் தேசிய முகம் கொண்ட ஒரு கிளை அமைப்பு தான் நாம் தமிழர். RSS இன்னொரு கிளை அமைப்பு தான். விஜில் அமைப்பில் போய் சேர்ந்தது எல்லாம் நீங்கள் வந்து வெளிப்படையாக பேசுனதுக்கு அப்புறம் கிராமத்தில் சொல்லுவாங்களே, முழுக்க நினைஞ்சதுக்கு அப்புறம் முக்காடு எதுக்கு? இன்னைக்கு நாங்கள் வந்து நாங்கள் பிஜேபிக்கு ஆதரவு இல்லை, பிஜேபிக்கு ஆதரவு இல்லை. பிஜேபியினுடைய ஒரு கிளை அமைப்பாக, அரசியல் அமைப்பாக நீ செயல்பட்டு அமலப்பட்ட பிறகும் நாங்கள் இல்லைன்னு சொன்னால் என்ன அர்த்தம்? தந்தை பெரியாருடைய அரசியலை, தந்தை பெரியாருடைய அந்த முகத்தை சிதைக்கின்ற வேலையை பார்ப்பனர்கள் சீமானை வைத்து செய்து கொண்டிருக்கிறார்கள். அவருடைய இலக்கு என்பது பெரும்பான்மைவாத அரசியலை நிலைநிறுத்துவதுதான். அதற்கு ஒட்டுக்குழுக்களாக, அதற்கான கூலிப்படையாக இன்னைக்கு சீமான் பெரியாரை அவர் வந்து மையப்படுத்தி, இன்னைக்கு பெரியார், நாளைக்கு அம்பேத்கர்,
இப்போ முதல் இலக்கு பெரியார். பெரியார் சிலையை நாங்கள் உடைப்போம், பெரியார் சிலையை உடைப்போம் பேசுறது எல்லாத்தையும், அதாவது ப்ரோவோக் பண்ணுறது, நீங்கள் வந்து நம்மளை தூண்டுவது, வன்முறையை தூண்டு, இதுதான் ஆர்எஸ்எஸ்னுடைய ஒரு மிக முக்கியமான வேலை. எங்களுடைய தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் ஆர்எஸ்எஸும் விஜயும் நாம் தமிழர் சீமானும் ஆர்எஸ்எஸ் பெற்றெடுத்த பிள்ளைகள் சொன்ன உடனே வந்து எனக்கு பெரியார் வந்து அவர் இல்லை, அண்ணன் திருமாவளவன் தான் எனக்கு பெரியார் மாத்துறது. மருத்துவர் ராமதாஸ் அவர்களும் எனக்கு பெரியார். சாதி ஆணவ படுகொலையை ஆதரிக்கின்ற ஒருவரும் உனக்கு பெரியாரு, சாதி ஆணவ படுகொலைகளுக்கு எதிராக போராடுவோர் உனக்கு பெரியாரா? எப்படி என்ன 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 அடிப்படையில்? சாதிய அமைப்பை கட்டமைப்பை உடைப்பதற்காக போராடிய மாவீரர் இமானுவேல் சேரன் உனக்கு பெரியாரு, சாதிய கட்டமைப்பை பாதுகாப்பதற்காக இருந்த முத்துராமலிங்க தேவர் உனக்கு பெரியாரு. என்ன என்ன மாதிரியான ஒரு அழுகுனி ஆட்டம்! இதை மாதிரியான ஒரு கேவலமான ஒரு பிறவியை நம்ம பார்த்ததே இல்லை. இப்படி ஒரு பிறவியை நம்ம இதுவரை நம்ம அரசியலில் இவ்வளவு ஒரு சாபக்கேடான ஒரு ஆளை நம்ம பார்த்ததே இல்லை. தந்தை பெரியார் அவர்கள் பெரியார் சொல்ல மாட்டாராம். 1938 நவம்பர் 13 தமிழ்நாடு பெண்கள் அமைப்பு பெண்கள் மாநாடு நடக்குது. அந்த மாநாட்டில் மீனாம்பாள் சிவராஜ், அந்த மாநாட்டுக்கு தலைமை யாருன்னா மறைமலை அடிகளுடைய மகள் மீனாம்பிகை. அந்த மாநாட்டில் பங்கெடுத்தவர் மீனாம்பாள் சிவராஜ். அந்த மாநாட்டில் பங்கெடுத்தவர் மிக முக்கியமாக வந்து இந்திய எதிர்ப்பு களத்திலே களமாடிய மிக முக்கியமான ஆளுமை டாக்டர் தர்மாம்பாள். நாவலர் நம்முடைய ராமாமிர்த அம்மாள், இவங்கெல்லாம் அந்த மாநாட்டில் இருந்து வெளிப்படையாக தந்தை பெரியார் என்ற பட்டத்தை மீனாம்பாள் சிவராஜ் கொடுக்குறாங்க. தந்தை பெரியாருங்கிற பட்டம் வந்து நீ இங்கே வந்து இவங்களுக்கு கொடுக்குற இவங்கெல்லாம் பெரியார் சொல்லி மாதிரி கொடுக்கல. பெண் விடுதலை, பெண்களுக்கான விடுதலை, பெண்களுக்கான சொத்துரிமை, பெண்களுக்கான அந்த அடையாளம் எல்லாவற்றையும் தந்தை பெரியார் அவர்கள் எப்படி பார்த்தார், அவருடைய அந்த பார்வைக்காக, அவருடைய போராட்டத்திற்காக, அவருடைய அரசியலுக்காக பெண்கள் பாராட்டி கொடுத்ததுதான் தந்தை பெரியாருடைய பட்டம். அப்ப நீ என்ன பண்ற? தந்தை பெரியாரை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம், அந்த பட்டத்தை நாங்கள் ஏற்றுக்க மாட்டோம், பட்டம் சொல்ல மாட்டோம், மற்றவங்களுக்கு நீ கொடுக்குற அப்படின்னா உனக்கு எவ்வளோ ஒரு தலித் வெறுப்பு இருக்கு. ஏன்னா கொடுத்தது அவங்க. பெண்கள் மீது எவ்வளவு மோசமான உனக்கு வன்மம் இருக்கு. தந்தை பெரியார் பட்டம் சும்மா யாரும் போற போக்கில் கொடுக்கலையே. தந்தை பெரியார் காலங்காலமாக பெண்களுக்காக உழைத்து பெண்களுடைய விடுதலைக்காக பெண்ணிய கோட்பாட்டுக்காக தன்னை அர்ப்பணித்துக் கொண்ட ஒரு மகத்தான தலைவர். இந்த நூற்றாண்டு விழாவை நீங்கள் வந்து கொண்டாடி முடிச்சிருக்காங்க. இன்னமும் தந்தை பெரியார் மீது உங்களுக்கு அச்சம் இருக்குன்னா அவருடைய அரசியல் எவ்வளோ ஆளுமையாக இருக்குது என்பதற்கு இதை விட வேற என்ன வேண்டும்? ஆதாரம் வேண்டும். ஆக இப்படிப்பட்ட ஒரு சூழலில் நாம் எல்லாம் இன்றைக்கு நாம் இந்த தொடர்ந்து இந்த வகுப்புகள், இந்த கருத்தரங்கள் தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கின்றது. நாம் எல்லோரும் இந்த கருத்தரங்குகளை கிராமமாக ஒவ்வொரு மாவட்ட ரீதியாக நாம் கொண்டு போக வேண்டிய தேவை இருக்கின்றது. தந்தை பெரியாருடைய அரசியல் 2026 தேர்தல் வருகிறது. அவருடைய இலக்கு என்பது தமிழ்நாட்டில் அவங்க ஆட்சியை பிடிக்கிறது அப்படிங்கிறது ரெண்டாவது. ஆனால் அடிப்படையில் முதன்மையான செயல் திட்டம் என்பது பெரியாரியத்தை வீழ்த்துவது. அது ஒன்றுதான். அது வீழ்த்திட்டோம்னா எல்லாத்தையும் வீழ்த்திடலாம். அப்போ அதை நோக்கி அவர்கள் நகர்கள் ஆர்எஸ்எஸ்னுடைய செயல் திட்டம் அதுதான். அப்போ அதை நாம் முறியடிக்க என்பதற்கு தேவை இருக்கிறதற்கு அதற்கு நாம் ஒரு இளைஞர் படை, ஒரு கருப்பு படை என்று நம்முடைய தோழர்கள் சொல்வார்கள், கருஞ்சட்டை படை என்று சொல்வார்களே, நாம் எல்லோரும் இணைந்து நீலம் சிவப்பு கருப்பு என்கின்ற முப்படைகளையும் நாம் தயார்படுத்த வேண்டிய தேவை இருக்கின்றது. பார்ப்பனிய கோட்பாட்டை, பார்ப்பனிய ஆதிக்கத்தை, மேலாதிக்கத்தை நாம் வீழ்த்த வேண்டும். அந்த வீழ்த்துவது ஒன்றுதான் நாம் புரட்சியாளர் அம்பேத்கர் யாத்தது இந்த அரசியலமைப்பு சட்டம் இன்றைக்கு நமக்கு பாதுகாப்பாக இருக்கின்றது. அந்த சட்டத்தை சிதைப்பது தான் ஆர்எஸ்எஸ் செயல்பாடு. அதை நாம் முறியடிக்க வேண்டிய தேவை இருக்கிறது என்பதை மட்டும் சொல்லி இந்த கருத்தரங்கம் இது போன்ற கருத்தரங்கள் தொடர வேண்டும் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.